அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த பொழுது 2014 2020 ஆட்சி செய்தோம். அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். இன்றைக்கு என்னன்னா, நம்முடைய விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை நடவு செய்வதற்கு வங்கிக்கு போனா பணம் கொடுக்க மறுக்கிறாங்க. அதுல ஏதோ சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. இப்ப சிபில் ஸ்கோர் என்ற ஒரு நிதி கொண்டு வந்து சட்டத்தை கொண்டு வந்து அதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அரசு தட்டி கேட்க கையிலாகாத திறனையற்ற அரசாக இருக்கு. திறமையற்ற அரசு. இன்றைக்கு எப்படி விவசாயிகள் வந்து சாகுபடி செய்வதற்கு தொடக்க வேளாண்மை கூட்டு சங்கத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பத்திரிகையில பார்த்தோம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 53,000 கோடி கடன் கொடுத்திருக்காங்க. 53,000 கோடியெல்லாம் கடன் கொடுக்கல. வருஷம் கடன் கொடுக்கிறோம், திருப்பி வாங்கிக்கிறோம். மறுபடியும் அடுத்த வருஷம் கொடுக்கிறோம், திருப்பி வாங்கிக்கிறோம். அப்படிதாங்க. 53,000 கோடி கொடுத்தாங்களா? பொய் தானே. ஆனா பத்திரிகையில விளம்பரம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசும் விவசாயிகளுக்காக தொடக்க வேளாண் வங்கியில 53,000 கோடி கடன். அப்படியே பச்சை பொய்ய பேசுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். வருஷம் ஒரு 12,000 13,000 கோடி விவசாயிகளுக்கு ஏற்றவாறு, சாகுபடிக்கு ஏற்றவாறு தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியிலிருந்து விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கொடுப்பது வழக்கம். அது எல்லா அரசாங்கத்திலும் அப்படித்தான். ஆனா அந்த கடனை வாங்கி அடுத்த வருஷம் மீண்டும் திருப்பி கட்டினா தான் புது கடன் கிடைக்கும். அப்படித்தான் நடைமுறை. அதே போல இன்றைக்கு தண்ணி திறந்து விட்டு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் கடபடைக்கு தண்ணி போய் சேரல. இன்றைக்கு விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் எங்க இடத்துல நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள்லாம் எங்க இடத்துல அவள் மனுவா எழுதி கொடுத்தாங்க. தண்ணி திறக்கப்பட்ட ஒரு மாசம் ஆயும் இன்னும் கடமட பகுதிக்கு இன்னும் தண்ணி போகல, விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் தூர்வாரலையும் ஊழல் செஞ்சிட்டாங்க. முறையா தூர்வாரி இருந்தா கடைக்கோட்டையில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தடை இல்லாம தண்ணி போயிருக்கும். ஆனா இந்த ஆட்சியில முறையா தூர்வாரல. அண்ணா திமுக ஆட்சியில தான் இந்த தூர்வாரின்ற பணி முழுமையா நாங்க செஞ்சோம். இதுக்குன்னு தனி அதிகாரிகளை போட்டு அந்த அதிகாரிகள் ஆங்காங்கே தூர்வாரப்படுகிறதா என்ற புகைப்படத்தை எடுத்து காட்டணும். சும்மா எல்லாம் கிடையாது. அதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு செயலாளர் அந்தஸ்துள்ள அதிகாரிகளை IAS அதிகாரி நியமிச்சு வட மாவட்டத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற பொறியாளர்கள் இந்த நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் நியமிச்சு அவர்கள் சூப்பர்வைசர் பண்ணி முறையாக தூர்வாரி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இது மட்டும் இல்ல, இந்த பக்கம் ஏரி குளம் இருக்குது. இன்றைக்கு மழை காலத்தில் பெய்கின்ற நீரை ஏரி குளத்தை குட்டையெல்லாம் தேங்குவதற்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டம். அந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமா ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி அந்த தூர்வாரப்பட்ட அந்த வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு இயற்கை உரமா இலவசமா அவருடைய நிலத்துக்கு பயன்படுத்தினாங்களா. இதனால நல்ல விளைச்சல் கிடைச்சது. ஒரு பக்கம் ஏரி ஆளாச்சு, எடுக்கப்பட்ட வண்டல் மண் விவசாயியுடைய அடி உரமா அந்த நிலத்திற்கு பயன்படுத்திய காரணத்தில் நல்ல விளைச்சல் அதிகமாக கிடைத்தது. இந்த ஆட்சியில் வந்து அதையும் நிறுத்திட்டாங்க.